வணக்கம். நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா Object Oriented Programming Introduction Part 3. ஓகே, இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம ஏற்கனவே 2 வீடியோக்கள் பார்த்தோம். ஸோ லாஸ்டா வந்து நம்ம வந்து what is Java and why should I learn Java for the concept of Object Oriented Programming அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். So இன்னைக்கு வந்து one of the important characteristics of Java அதை நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாமா? Java supports for dynamic loading. அது என்ன dynamic loading? பார்த்துடலாமா? So what is library in computer term? Computer termல வந்து libraryனா என்ன? So library is nothing but collection of programs available in the form of functions, classes and packages, and these libraries are ready to use. They are in the form of ready to use. நம்ம எப்போ வேணாலும் அதை என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். தேவைப்படுற இடங்கள்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம Cல இந்த லைப்ரரி பத்தி பார்த்தோம் இல்லையா? Library is nothing but a file which consists of function definitions. பார்த்தோம் இல்லையா? Library is collection of function definitions. அது according to C library. ஏன்னா Cல வந்து classes கிடையாது. So இப்போ லைப்ரரிக்கு காமனா நம்ம சொல்ல போறதா இருந்தா it's a collection of programs available in the form of functions, classes and packages that are ready to use. Yes. அடுத்து ஒரு ஜெனரல் டேர்ம் இருக்குங்க. அது என்னன்னா API, application programming interface. Application programming interface. அப்படின்னா என்ன? An interface which defines the ways through which an application program may request services from libraries. ஒரு லைப்ரரியில இருந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து சர்வீசஸ் வந்து எப்படி ஆப்டைன் பண்ணிக்கிறது அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் என்னது, இந்த API. ரொம்ப சிம்பிள் இல்லையா? சோ லைப்ரரினா என்ன? Collection of programs that are available in the form of functions, classes and packages which will be ready to use. So அதை வந்து எப்படி யூஸ் பண்றது டிஃபைன் பண்றது என்னது, API, application programming interface. It defines the ways through which an application program may request services from libraries. We can write our own library and API. நம்ம we can use a define API. நம்ம services வந்து என்ன பண்ணிக்கலாம், எழுதலாம். we can develop our own API. நீங்க API வந்து API programming படிச்சிருந்தீங்கன்னா இல்ல படித்தால் கண்டிப்பா அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். Windows API programming அப்படின்னு சொல்லுவாங்க, SDK programming னு சொல்லுவாங்க. அது படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ரொம்ப we will get depth knowledge. I studied in my course curriculum SDK programming அப்படின்னு சொல்லுவோம். அதாவது SDK programming is nothing but writing programs for Windows environment using the API, application programming interface யூஸ் பண்ணி விண்டோஸ்க்காக நம்ம ப்ரோக்ராமிங் எழுதுற கான்செப்ட் தான் SDK programming அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க உங்களோட கம்ப்யூட்டரில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். The 3 important DLL files will be installed. user32.dll, kernel32.dll, system32.dll. DLL னா Dynamic Link Libraries. ஓகே, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து எழுதலாம். ஸோ ஏபிஐங்கிறது என்ன அப்படின்னா an interface which defines the ways through which an application program may request services from libraries. சரிங்க, இதுக்கும் டைனமிக் லோடிங்க்கும் என்ன சம்பந்தம் பார்த்துடலாமா? இப்போ Cல வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராமை கம்பைல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கம்பைல் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டபிளா மாத்துறோம், சோர்ஸ் கோட எக்ஸிக்யூட்டபிள் கோட மாத்துறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை பாருங்க, இதோட அவுட்புட் வந்து ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு மெசேஜ், 2 மெசேஜ் வந்து கொடுக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
greet1.c அப்படிங்கிறது இந்த ஃபைலோட நேம். அதை நான் கம்பைல் பண்ணேன்னா எனக்கு greet1.exe கிடைக்கும். greet1.exe கிடைக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து லிங்கிங் இன் C இஸ் ஸ்டாட்டிக் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். எப்படிங்கிறத பார்த்துடலாமா? பாருங்க, இப்போ greet1.c இதுல வந்து hash include std.h hash include conio.h கொடுக்கும். அப்போ பாருங்க hash include greeting.h. so இந்த greeting.h என்னன்னா user defined header file. so இங்க நம்ம என்ன எழுதியிருக்கோம் பாருங்க, நான் ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். என்னன்னா void new_greeting, அது என்ன பண்ணணும், ஹாப்பி நியூ இயர்ங்க மெசேஜ் கொடுக்கணும். void birthday_greeting, அது என்ன பண்ணும், ஹாப்பி பர்த்டேங்க மெசேஜ கொடுக்கும். ஓகே, இப்போ நான் இங்க வந்து hash include greeting.h அப்படி கொடுத்துட்டேன். இங்க void மெயின்ல பாருங்க என்ன பண்றேன், ஸ்கிரீனை கிளியர் பண்றேன், new_greeting கால் பண்றேன், ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அந்த birthday_greeting அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அப்போ எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண, இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்றேன். அப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது எனக்கு ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மெசேஜ் கிடைக்குது. ஸோ நான் இதை கம்பைல் பண்றேன், greet1.exe எனக்கு கிடைக்குது. நான் greet1.exe ரன் பண்றேன். ஓகே, இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடுங்க. இப்போ greet1.c இருக்கு இல்லையா, அந்த greet1.c ஓட ஃபைல் சைஸை நீங்க dir கமாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட 137 பைட்ஸ் அப்படின்னு காட்டும். இதே நீங்க கம்பைல் பண்ணி லிங்க் பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்க லிங்க் பண்ணி exe கிரியேட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த exe ஓட சைஸ் பாத்தீங்கன்னா 11087 பைட்ஸ் இருக்கு. அதாவது நியர்லி 100 டைம்ஸ் பிக்கர் தென் இருக்கு. பாருங்க, dir greet1.exe கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ் அழகா காட்டுது. பாருங்க, இவ்வளவு பெரிய சைஸ் ஏன் இவ்வளவு சேஞ்ச் அப்படின்னா, எனக்கு தேவையான என்னோட ப்ரோக்ராம் அண்ணாவுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது CLR SCR யூஸ் பண்றேன் இல்லையா, அப்போ CLR SCRனா என்ன செய்யணும், அந்த ஃபங்க்ஷன் அந்த டெஃபினிஷன் வந்து fetched from the library and attached to my exe. அதே மாதிரி நான் வந்து ஹாப்பி பர்த்டே கால் பண்றேன் இல்லையா, அதே மாதிரி இன்னொன்னு என்னது நியூ இயர் கால் பண்றேன் இல்லையா. ஸோ அந்த நியூ இயர் அண்ட் ஹாப்பி பர்த்டே அந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க இந்த என்னோட greeting.hல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க அட்டாச் ஆயிடுது. அதாவது ஸ்டாட்டிக்கா வந்து என்ன பண்ணுது, அங்க இருந்து எடுத்துட்டு வந்து லைப்ரரிஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொண்டு வந்து இதோட அட்டாச் பண்ணி exe கிரியேட் பண்ணி வச்சாச்சு. my exe is ready to run. அப்ப நான் இதை ரன் பண்றேன், எனக்கு மெசேஜ் கிடைக்குது. ரைட், ஃபைன். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா பாருங்க, என்னோட greeting.hல இந்த நியூ இயர் கிரீட்டிங்ல நான் ஒரு சேஞ்ச் பண்றேன். அது ஹாப்பி நியூ இயர் தானே இருக்கு, நான் வந்து விஷ் யூ a very happy new year அப்படின்னு அந்த மெசேஜை சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணிட்டு நான் test1.exe ரன் பண்ணேன்னா எனக்கு இங்க விஷ் யூ a very happy new year கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் ஆல்ரெடி என்னோட exe-ல போய் என்ன ஆயிடுச்சு, அட்டாச் ஆகி exe கிரியேட் ஆயிடுச்சு. already linked. The functions are already linked. இல்லையா? So அதுதான் நான் சொல்றேன், linking in C is static. Already copy, அப்படி the copy of the function is attached to my program and exe is created. What are the functions? Whether it is a user defined function or built-in function. All the functions will be attached. All the functions that I am using in my program will be attached from the sources, libraries, and exe is created. அப்ப என்ன ஆகுது, if any changes in the source, if any changes in the library will never get affect to my exe. என்னோட exe-ல ஏதாவது சேஞ்ச் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுமா? It will not reflect. It will not be reflected. அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுதான் என்ன சொல்றோம், linking in C is static. உங்களுக்கு இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும். அப்ப ஜாவால என்ன நடக்குது, dynamic linking. So Java supports for dynamic loading. நல்லா பாருங்க, in static linking the changes in the library will not affect the executables that were already linked to and created. But Java supports for dynamic loading.
அப்படி இங்க என்னதான் நடக்குது பார்க்கலாமா? பாருங்க, இங்க வந்து நான் வந்து இதே greeting.java-ன்னு ஒன்று வச்சுட்டு உள்ள வந்து என்ன பண்றேன்னா void new year happy new year அப்படின்னு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து greet.java இதான் மெயின் ஃபைல். ஸோ இங்க வந்து நான் greeting இல்லையா, இந்த greeting.new year அப்படின்னு கால் பண்றேன். இதை கால் பண்றேன் இங்க. ஸோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஹாப்பி நியூ இயர்ங்கிற மெசேஜ் வந்து கிடைக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா greet.java வந்து 100 bytes இருக்கு அப்படின்னா greet.class near 1 time or 2 times bigger than now. அவ்வளவுதான். அதாவது 296 bytes அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த ப்ரோக்ராமை ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ணி கம்பைல் பண்ணிட்டு நீங்க அந்த பைட் கோட் அந்த கிளாஸ் ஃபைல வந்து சைஸை பாருங்க. அதே மாதிரி சோர்ஸ் ஃபைலோட சைஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஆகும், இந்த மெத்தட் வந்து லோட் ஆகி ரன் ஆகும். அப்போ இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நான் if I do any changes in this area, it will be immediately reflected here also. I need not to recompile it, but in C, if I want the changes of the library, I need to recompile my program. அது recompilation பண்ணிட்டு இருக்கிறது வந்து it's not a correct one இல்லையா? ஸோ அப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஜாவா வந்து supports for dynamic loading. So the resources are loaded during runtime. ஸோ அதனால உள்ள பெனிஃபிட் என்ன அப்படின்னா பாருங்க, benefit of dynamic loading வந்து changes in the library will come to effect immediately to the program those use the library. A memory is saved and library can be shared. இதுதாங்க dynamic link library அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது whatever the changes that happens in the library will come to effect to our program that have been already compiled. நம்ம ஏற்கனவே கம்பைல் பண்ணியிருந்தா கூட நமக்கு அந்த லைப்ரரியில ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தா நமக்கு கிடைக்கும். இது எதுக்கு இந்த டைனமிக் லோடிங்? ஏன் ஸ்டாட்டிக் லோடிங்கா இருந்தா என்ன? ஸோ இப்போ நம்ம வந்து நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, இல்லைன்னா ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த லேப்டாப் வந்து எக்ஸ்பியா இருக்கட்டும், இல்லைன்னா 7 இல்லை விண்டோஸ் 10ன்னு வச்சுக்கோங்க. விண்டோஸ் 10ஓட உங்களுக்கு தராங்க. ஸோ இப்போ நீங்க இப்போதான் விண்டோஸ் 10 ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லுவாங்க 3 years அப்டேட் உங்களுக்கு கிடைக்குங்க, 5 years அப்டேட் உங்களுக்கு கிடைக்குங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஓஎஸ் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஓஎஸ்ல மேபி அதுல ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் தேவைப்படலாம், என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கலாம் ஃபியூச்சர்ல. அப்ப அந்த என்ஹான்ஸ்மெண்ட் எனக்கு கிடைக்கணும் இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு லேப்டாப் வாங்குறேன், அதுல விண்டோஸ் 10 வந்து எனக்கு போட்டு தராங்க ஓஎஸ். இப்போதான் விண்டோஸ் 10 இப்போ இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ ஒரு ஃபியூச்சர்ல ஒரு 5 months லேட்டர், ஒரு 5 மாசம் கழிச்சு அவங்க வந்து விண்டோஸ் 10ல ஏதோ ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த என்ஹான்ஸ்மெண்ட் நான் வாங்கியிருக்கேன் இல்லையா, விண்டோஸ் 10 வாங்கியிருக்கேன். அப்ப அந்த என்ஹான்ஸ்மெண்ட் எனக்கும் கிடைக்கணும் தானே. அப்ப அது எப்படி கிடைக்கிறது? அதுக்கு என்ன பண்றது? டீலர் டைனமிக் லிங்கிங் லைப்ரரி தான். ஏன் கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க வந்து உங்களுடைய இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், இப்போ பெயிண்ட் பிரஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த பெயிண்ட் பிரஷ்ல வந்து ஏதோ ஒரு ஃபியூச்சர் வந்து சின்னதா ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபியூச்சர் என்ன ஃபியூச்சர் சொல்லலாம்னா, இப்போ ஃபைல் சேவர்ஸ் கொடுக்கீங்க. அப்போ அந்த சேவர்ஸ்ல வந்து ஜேபிஜி, ஜிப் அந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ பிஎன்ஜி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். இனிஷியலா பிஎன்ஜி இல்லை. இப்போ வந்து அதுல அடிஷனலா அந்த பிஎன்ஜி ஃபியூச்சரையும் அதுல ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அடிஷனலா பிஎன்ஜி ஃபார்மேட்லயும் சேவ் பண்ணிக்கலாம், அந்த ஃபியூச்சரும் அதுல ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ அப்போ அந்த பெயிண்ட் பிரஷ்க்குள்ள அந்த லைப்ரரி இருக்கு இல்லையா, சோ அந்த லைப்ரரி வந்து உங்களுக்கும் கிடைக்கணும்.
எக்ஸிஸ்டிங் யூசர்ஸும் அதை வந்து அந்த பெனிஃபிட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் நடக்கணும். அப்போ நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டரை நீங்க கவனிச்சுப்பீங்க. லேப்டாப் ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல வந்து நீங்க ஷட் டவுன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பார்த்துப்பீங்க. ஒர்க்கிங் ஆன் அப்டேட்ஸ் 60% or 30% completed. Don't turn off your computer, please wait. இந்த மாதிரி மெசேஜ் பார்த்துப்பீங்க. அப்படின்னா என்ன நடக்குதுங்க? யோசிச்சிருக்கீங்களா? அதாவது ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் அது வந்து என்ன பண்ணணும்னா அந்த லைப்ரரியை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம சிஸ்டம்க்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும்போது அதை டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கணும். நீங்க ஷட் டவுன் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நியூ லைப்ரரிஸ் இருக்கு இல்லையா, டவுன்லோட் பண்ணிருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் உங்க எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்துல கொண்டு போய் என்ன பண்ணும்? ரீப்ளேஸ் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் டைம் நீங்க சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் அந்த என்ஹான்ஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும், அவைலபிளா இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த டைனமிக் லிங்க் லைப்ரரியை பத்தி நல்ல கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஸோ டைனமிக் லிங்க் லைப்ரரியில என்ன பெனிஃபிட்? இட் சேவ்ஸ் மெமரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் இட் இஸ் ஷேர்ட். அதாவது the library is shared among the programs that use the library. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் வந்து இந்த லைப்ரரி ஒரு பர்டிகுலர் லைப்ரரியை யூஸ் பண்ணுதோ அந்த ப்ரோக்ராம் எல்லாமே அந்த லைப்ரரி என்ன பண்ணிக்கலாம்? ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாட்டிக் லிங்கிங்ல அது கிடையாது. ஸோ ஜாவா சப்போர்ட்ஸ் ஃபார் டைனமிக் லோடிங். ஸோ டைனமிக் லோடிங்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா, ஈஸி தானே. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஈஸி இல்லையா? எஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட், நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணது எல்லாத்தையும் ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். Java is an object-oriented programming language with some enhancement and deletions. And Java supports for architecture neutral. Java is a machine-independent language. And Java supports for platform independence. Write once, run anywhere. And Java is a distributed language because objects can be distributed using RMI and EJB concept. And Java is very simple and secured. இங்க வந்து no illegal memory resource or no illegal data conversion அதெல்லாம் கிடையாது. ஏன்னா because Java doesn't have pointer concept கிடையாது. அதனால illegal memory accessலாம் இங்க வராது, சான்ஸே இல்ல. So it is very simple and secure type safe language. And Java is a compiler come interpreter oriented language. And Java supports for internet programming. Java supports for writing servlets, JSP, JSF, structs, எல்லாமே பண்ணிக்கலாம் இன்டர்நெட் ப்ரோக்ராமிங். அது மாதிரி Java supports for robust. Some actions are automatically taken like a garbage collection, simple memory management. Java supports for multi-threading. What is multi-threading? கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க டீடைலா. Java supports for dynamic loading. டைனமிக் லோடிங்க்கு ஜாவா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னும் உங்களுக்கு கண்டிப்பா மறக்காது. இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். Why should I learn Java for studying object-oriented programming concept? ஸோ நம்மளோட சாய்ஸ், நம்ம நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அதுல ஜாவாவை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம்? அது ரைட் சாய்ஸ் தானா? எஸ், 100% சொல்லலாம், இட் இஸ் த ரைட் சாய்ஸ். இனிமே நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படிதான் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.